ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் பிதாவே, சர்வபூமிக்கு ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். ஆண்டவரே, அடைய நாவினுடைய வார்த்தைகளை வையும், பிரயோஜனமான காரியங்களை பேச கிருபை தார். நாங்கள் யாவரும் சிறுகட்டும், கர்த்தர் எங்களிலே பெருகுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய வார்த்தை வெளிப்படும்படியாய், உம்முடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புங்கள். சங்கீதம் 32:10, சங்கீதங்களின் புஸ்தகம் 32:10 நாம் வாசிக்கலாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. Mercy shall surround him. Mercy, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கருணை, தேவனுடைய இரக்கம், mercy shall surround him, அவனை சூழ்ந்து கொள்ளும். யாருக்கு இந்த மெர்சி தேவன் தருகிறார், யாருக்கு இந்த கிருபையை தருகிறார் என்றால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு. அதனாலதான் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்றாரு, நிறைய இடத்துல வேத வசனம் வாசிக்கும் போது, என்ன நம்புப்பா, என்ன நம்பு. யாரை நம்ப போகிற, யார் மீது நம்பிக்கை வைக்கிற, யாரை விசுவாசிக்கிற, நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறீர்கள்? நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை குறைவுபடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அழிவை சந்திக்க நேரிடுகிறது. நம்முடைய நம்பிக்கை உயரும் பொழுது அழிவு மாற்றப்படுகிறது, அழிவு ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது, நஷ்டங்கள் லாபமாய் மாறிவிடுகிறது, வியாதி நீங்கி நாம் விடுதலை பெற்று விடுகிறோம். காரணம், நாம் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை அது நமக்கு வெற்றியை கொண்டு வருமே தவிர அது தோல்வியை கொண்டு வராது. கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை நம்புங்கள்? கர்த்தரை நம்புங்கள். அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். நம்முடைய நம்பிக்கை அவர் மேலதான் இருக்கணும். நான் யாரையோ நம்பி இருக்கிறேன், நான் நிறைய பணம் இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், எனக்கு நிறைய நிலம் இருக்கு, இத்தனை ஏக்கர் இருக்கு, அந்த நிலம் போதும் இல்ல. அடிக்கிற ஒரு காற்றுல சுருட்டி கொண்டு போயிடும் எல்லாத்தையும். ஒரு சூறாவளி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை. சூறாவளி மீன்ஸ் வியாதி, கஷ்டம், சஞ்சலம், ஒரு தீராத நோய். பணமெல்லாம் இருக்கிற பக்கம் தெரியாம காணாம போயிடும். இருக்கிற பணம் கூட பயன்படாது, இருக்கிற இடம் கூட பயன்படாது. யார் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுடைய நம்பிக்கையில தேவன் இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரைத்தான் நம்பணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க அவரைத்தான் நம்பணும். ஹல்லேலூயா. அவர் மேலதான் நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை தான் காப்பாற்றும். வேற எதுவும் உங்களை காப்பாற்றாது, வேற எதுவும் உங்களை காப்பாற்றாது. கனவு காணாதீங்க, அது கெட்ட கனவா மாறி போயிடும், அது மோசமான கனவா மாறி போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிக்கலாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ, கர்த்தரை நம்புகிற மனுஷன் யாரோ அந்த மனுஷனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த மனுஷன் மேல் கிருபை இறங்கி வரும், அந்த மனுஷனுக்கு கிருபை தாங்கும், அந்த கிருபை அவனோடு இருக்கும். அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவர் மேல நம்பிக்கை வைங்க. எல்லாருமே கைவிட்டுருவாங்க. மனுஷனுடைய முயற்சியெல்லாம் திறமையெல்லாம் கொஞ்சம் தூரம் தான் வரும், நீண்ட தூரங்கள் வராது, நெடுந்தூரம் அது வராது, கொஞ்சம் தூரம் தான் அது வரும். நெடுந்தூரம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் மீது வைக்கிற நம்பிக்கை நம்முடைய மரண நாள் வரை, அது பரலோகம் வரை இந்த நம்பிக்கை நம்மை கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தரை நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு சோதனை வாசிக்கலாம். எரேமியா 39வது அதிகாரம் 15-18 வரை. இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவல் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத்மேலகுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர். இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லுகிறார் என்றால், ஒரு புறஜாதி மனுஷன், எத்தியோப்பியன் ஆகிய எபெத்மேலகு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எத்தியோப்பியன்னு எழுதியிருக்கு. எத்தியோப்பியன் யாரு? நீக்ரோ. இந்த வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யாரு? எரேமியா அடைக்கப்பட்டிருக்கையில், காவற்சாலையில எரேமியா முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம்.
நீ போய் சொல்லு, அந்த எத்தியோப்பியன் ஆகிய எபத்மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதே என்னுடைய வார்த்தைகள் இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வர பண்ணுவேன். எரேமியா சிறையில் கிடக்கிறார். அந்த காவல் முற்றத்தில் கொண்டாந்து அவரை வச்சிருக்கிறாங்க காப்பாற்றி. அப்பொழுது அந்த இடத்துல அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. நல்லா கவனிங்க. ஒரு உண்மையான தேவ மனுஷன், ஒரு உண்மையான தேவ மனுஷி, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து வாழ்கிற ஒரு தேவ பிள்ளை, உண்மையாகவே தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறது. நான் வாயினால் பக்தியுள்ளவன், நான் வாயினால் உண்மையுள்ளவன், நான் நல்லா ஜெபிக்கிறவன், நான் நன்றாக உபாசிக்கிறேன் என்று நான் என்னை குறித்து என் வாயினால் சொல்லுவதல்ல, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாகவும், தேவனுடைய சமூகத்தில் நல்லவனாகவும், தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவி பெற்றவனாகவும், தேவனுடைய பார்வையில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாகவும் யார் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு என்ன சிறையிருப்பு வந்தாலும் தேவனுடைய வார்த்தை நிற்காது. அந்த மனுஷனிடத்துல பேசும், அந்த மனிதனோட இடைப்படும் தேவனுடைய வார்த்தை. அவனுக்கு சிறையிருப்பு தான். தேவனுடைய வார்த்தை வருவதை எவனாலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை சிறையிருப்பில் கடந்தாலும் சரி, கர்த்தருக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை யாரும் துண்டிக்க முடியாது. நாடு கடத்தலாம், தேசம் விட்டு தேசம் கடத்தலாம், சிறையிருப்பாக பிடித்து வைக்கலாம், கைகளில் விளங்க மாட்டலாம், நடமாட முடியாத அளவுக்கு செய்யலாம், எல்கையை குறுக பண்ணலாம், கூனி குறியாமறுபடி செய்யலாம். அங்கே தேவனுடைய வார்த்தை இறங்கி வரும். அல்லேலூயா. சிறையிருப்புல கிடக்கிறான், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. போய் நீ சொல்லு, ஏன் அவன் மேல, அந்த எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக்கு மேல கர்த்தருக்கு என்ன அவ்வளவு கரிசனை? இந்த எபத்மெலேக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, அங்கே யூதாவினுடைய ராஜா ஒருவன் வருகிறான். யோயாக்கீனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜாவினால் யூதாவின் மேல் ராஜாவாக்கப்பட்ட இயற்பெயர் மத்தனியா. ஆசாபின் காலத்து ஒரு கள்ள தீர்க்கதரிசி சிதேக்கியா. சிதேக்கியாவின் நாட்கள் எல்லாம் அங்க இருக்கிறான். ஒரு கள்ள தீர்க்கதரிசி சிதேக்கியா யூதேய பட்டணத்தில் எருசலேமில் தேவனுடைய சபை இருக்கிற இடத்துல, தேவனுடைய ஜனங்கள் ராஜ்யம் என்ற இடத்துல அங்கே ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறான் சிதேக்கியா. அவன் காலத்துல தான் இந்த எத்தியோப்பியன் ஆகிய எபத்மெலேக்கு அங்க இருக்கிறான். அங்க ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நடந்து வருது. அப்படி நடந்து வரும் பொழுது அங்கே எரேமியாவை சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். அந்த எரேமியாவை வெளியே கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட்டவன் இந்த எத்தியோப்பியன் ஆகிய எபத்மெலேக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவன் என்ன செய்யறான்? இந்த சிதேக்கியா ராஜாவுடைய காலத்துல அப்பொழுது அங்க அந்த கள்ளத்திரசி அந்த சிதேக்கியா இருக்கிற அந்த இடத்துல தான் இந்த எத்தியோப்பியன் இருக்கிறான் அவன் காலத்துல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு எரேமியா கிட்ட, நான் வந்து தீங்கு வர பண்ண போறேன், ஒரு பெரிய நஷ்டம் வரப்போகுது. ஆனா அந்த நஷ்டத்துல இந்த எத்தியோப்பியன் ஆகிய இந்த எபத்மெலேக்கு அழிய மாட்டான், அவனை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லு. கவனித்து வாருங்கள். 17வது வசனத்தை வாசிங்க. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாளிலே உன்னை நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நல்லா கவனிங்க. ஒரு எத்தியோப்பியன், இந்த எத்தியோப்பியனை ஏன் தேவன் காப்பாற்ற வேண்டும்? ஒரு அந்நிய ஜாதியான். இவனை ஏன் தேவன் இப்படி கரிசனை வைக்கிறார்? கீழே வாசிங்க. பட்டயத்துக்கு நீ இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. அவன் அந்நியன் தான், ஆனா அவன் கர்த்தரை நம்பினான். ஒரு தீர்க்கதரிசிக்கு உதவி செய்தான். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு செய்கிற உதவிகளை கர்த்தர் ஒரு நாளும் மறப்பதில்லை. அல்லேலூயா. இந்த ஊழியத்திற்கு உதவி செய்யாமல் இருக்கிறவர்களையும் தேவன் மறப்பதில்லை. புரிஞ்சுங்க. அவன் சொல்லி வர்றாரு பாருங்க. அதனால நீ அவன்கிட்ட போய் சொல்லு, இந்த தேசத்திற்கு அழிவு வரும், பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், ஆனா இவன் ஒருத்தரை நான் காப்பாற்றணும் போய் சொல்லு. எல்லாருக்கும் அழிவு வரலாம், கர்த்தரை நம்புகிற ஜனங்களை கர்த்தர் கண்மணி போல காப்பாற்றுவார். நம்பணுமே. ஞாயிற்றுக்கிழமை சபையில் உட்காந்து அலையில போட்டு பாட்டு பாடிட்டு எல்லாம் சோத்திரம் சொல்லிட்டு போயிட்டா நாங்க நம்பலாம். ஓ, நல்ல விசுவாசி, ரொம்ப பர்ஃபெக்டான விசுவாசியா. இந்த மாதிரி ஒரு விசுவாசி நம்ம சபையில கிடைக்காது. உங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு நான்
ரொம்ப இன்னும் காலத்தோட வந்துடுறீங்க, லேட்டாக கூட வராமல் முன்னாலே வந்துடுறீங்க, நான் நம்பி போகலாம். ஆனால் நீங்கள் 6 நாளும் இதை விட்டு போன பிறகு 6.5 நாட்களும் அந்த வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதே. ஜோசியம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, நாள் நட்சத்திரம் பார்க்கறது, இந்த பைபிள்ல எது வேண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு அத்தனையும் பார்க்கிறது. இது பட்டயத்துக்கு தப்பு வைக்குமா? ஹலோ, பட்டயத்துக்கு தப்பு வைக்குமா இல்ல பட்டயத்துக்கு இரையாக்குமா? இதுதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல வேதனை வர காரணம். இதுதான் வெளிவேஷம். நான் கிறிஸ்தவன், வெளிவேஷம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு, வெளிவேஷம். எங்க வீட்டுல ஜெபம் உண்டு, வெளிவேஷம். எங்க கையில பைபிள் உண்டு, வெளிவேஷம். நான் இயேசுவே கர்த்தர், எனக்கு வெளிவேஷம், வெளிவேஷம். ஆனா உள்ளுக்குள்ள அத்தனை சடங்காச்சாரங்கள் இருக்கிறது. அந்த வீட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. நஷ்டம் வரும், அழிவு வரும், வேதனை வரும், யாரும் தடுக்க முடியாது. ஒரு மனிதன் மனம் தெரியுமா, எத்தியோப்பியன், ஏன் அவனை காப்பாற்ற வேண்டும்? எரேமியாட்ட சொல்றாரு, நீ போ, அவன்கிட்ட போய் சொல்லு, அவனை நான் காப்பாற்றும். காரணம், நீ என்னை நம்பினபடியினால். அந்த வசனத்தை பாருங்க, 18வது வசனம் பிற்பகுதி. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள் போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ போ, போய் சொல்லு அவன்கிட்ட, அவனுக்கு விடுதலை கொடுப்பேன்னு சொல்லு, அவன் பட்டயத்துக்கு இரையாவதுன்னு சொல்லு. அப்ப தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை நம்மை நிச்சயமாய் காப்பாற்றும். கர்த்தருக்கு பாருங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவருக்கு பிடிக்காத வெறுப்பான முதல் காரியம் விக்கிரகாராதனை. நாள் நட்சத்திரம் பார்க்கிறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது, இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இதை செய்கிற தேவ மக்கள் மீது தேவனுடைய கோபம் வரும். யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் தடுக்க முடியாது. அவர் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் திமிர்தனத்துல நான் ஓடுறது, என் திமிர்தனத்துல ஆடுறது பாடுறது, என் திமிர்தனத்துல எல்லாம் செய்யறது வரமாட்டார், தேவன் வரமாட்டார். அல்லேலூயா. நான் தெரியாமல் தடுமாறி செய்வது வேறு, என் இயலாமையில் நான் செய்வது வேறு. தெரிந்தே நான் செய்வதற்கு பாருங்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் இங்க சொன்னாரு, எத்தியோப்பியனை நான் காப்பாற்றும், போய் சொல்லு. அவனை நான் கைவிட மாட்டேன், போய் சொல்லு. அவனுக்கு நன்மை வரும், போய் சொல்லு. எல்லாம் பட்டயத்துக்கு இரையாவாங்க, அவன் என்னை நம்பினபடியினால் அவனை நான் காப்பாற்றணும், போய் சொல்லு. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு, எத்தனை காரியத்துல நம்ம கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கோம். துணிகரமா 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 ஊர் மெச்சிக்கொள்வதற்காக, உலகம் மெச்சிக்கொள்வதற்காக, உலகம் உயர்த்தி பார்ப்பதற்காக எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம் கர்த்தரை விட்டு விலகி. ஒரே ஒரு நிமிடம் ஐயா, என் நம்பிக்கை உண்மையில் இருக்க வேண்டும், என் நம்பிக்கை உண்மையில் இருக்க வேண்டும் ஐயா. என் நம்பிக்கை வேற யாரு மேலே இருக்கக்கூடாது, என் நம்பிக்கை வேலை யாரு மேலே இருக்கக்கூடாது, என்னுடைய நம்பிக்கை வேற யாரு மேலே இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, தயவு செய்து என்னை மன்னித்து இன்றைக்கு என்னை காப்பாற்றும். என்னை மன்னித்து சொல்லுவீங்களா ஆண்டவர்கிட்ட, நான் கத்துறதில்ல, நீங்க தான் ஐயா கத்தணும், நீங்க தான்மா கத்தணும், உங்க வாயை தான் நீங்க திறந்து கதறணும், நீங்க தான் கதறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, நாள் நட்சத்திரம் பார்க்கறது, சோத்திரம், சடங்காச்சாரத்தை கை கொள்றது, இங்கேயும் வந்து ஒரு வேஷம் போட்டுக்கிறது, இங்கேயும் சோத்திரம் சொல்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஏமாந்து போகாதிருங்கள். சத்துரு ஏமாற்றுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம், பிசாசு ஏமாற்றுவதற்கு உங்களை நீங்கள் விற்று போட வேண்டாம், அவனுக்கு இடம், உங்களுடைய வாசலை திறக்க வேண்டாம், உங்கள் கதவை திறக்க வேண்டாம். ஆமென். உட்காரும். இரண்டாவதாக எரேமியா 17வது அதிகாரம் 5-8. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம், கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சத்தின் மீது நம்பிக்கை, தன் புயபலத்தின் மீது நம்பிக்கை, தனக்கு இருக்கிற திறமையின் மீது நம்பிக்கை, உறவுக்காரன் மீது நம்பிக்கை, உயிர் கொடுத்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை. உறவுக்காரன், ஜாதிக்காரன், ஜாதி காப்பாத்தாது, ஜாதிகளை உண்டாக்கினவர் காப்பாற்றுவார். ஜாதி உதவி செய்யாது,
எப்பொழுது சாவீர்கள், எப்பொழுது நஷ்டப்படுவீர்கள், எப்பொழுது இடத்தை விட விற்பனைக்கு வரும், அதை பாதி விலைக்கு வாங்கலாம் என்று ஜாதிகள் எதிர்பார்க்கும். ஆனால் ஜாதிகளை உண்டாக்கின ஒரு உங்களுடைய உயிரை காப்பாற்ற அவர் ஏற்பாடு செய்வார். உங்களை உயர்த்தி பார்ப்பதற்காக. எத்தனை தடவையோ நம்ம இழுத்தார் ஐயா, கையை உதறி விட்டுட்டு தான் போய் நின்றுட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு கஷ்டம், அதனாலதான் இன்னைக்கு ரத்த கண்ணீர், அதனாலதான் இன்னைக்கு வேதனை. சொல்றாரு பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல. கரளை செடி அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா தரங்கி போயிருக்கும், ஒண்ணுமே காய்க்காது, அந்த எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்காது, அப்படியே கரளையா இருக்கும், அப்படியே இருக்கும். அப்படின்னா சோ நம்பிக்கை மாறி போச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை ஏதோ ஒன்று விலகிட்டுன்னு அர்த்தங்க, விலகிட்டு. சமீபத்தில் ஒரு அம்மா இங்கே வந்தாங்க, நல்லா ஊழியம் செஞ்சவங்க. அவள் வயிற்றில் ஒரு கேன்சர் வந்து போச்சு. புருஷன் டாக்டர் அழைச்சிட்டு போய் கம்பல் பண்ணி நீ வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ண சொன்னார். வேண்டாம், நான் கத்தருக்கு ஊழியம் செஞ்சவன், என் வழியா கத்தர் பல உயிர்களை காப்பாற்றிருக்கிறார், மரணக்கட்டில் போனவங்களை காப்பாற்ற. சாதாரண வியாதி அல்ல, எல்லாரும் கைவிடப்பட்ட கேஸ் எத்தனை பேர் சுகமா இருக்கிறாங்க. என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரு. நான் டாக்டருடைய கத்தியும் வயிற்றுல விட நான் விட மாட்டேன். கர்த்தர் என்னை குணமாக்கட்டும், இல்லை என்னை எடுத்துக்கொள்ளட்டும். இங்க வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க, நேற்று போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விட மாட்டேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை தரணும். என்ன நம்பிக்கை பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. நாம அப்படி இல்லை, சொந்தக்காரன், என்ன ஊரை கெடுக்கிறவன், குடிகாரன், மோசமானவன், அசுத்தாவியே கதின்னு கிடக்கிறவன், இவனெல்லாம் நம்ம நம்பிக்கை. இதுல கடைசியா பிரதர் ஜெபம் பண்ணீங்க, நாங்க கர்த்தரை தவிர வேற எங்களை மாதிரி இழிச்சவாயா? ஓஹோ, சூப்பர் விசுவாசி, சூப்பர் விசுவாசி. இது மாதிரி ஒரு விசுவாசியை தேடி உலகத்துல போனா கூட வலை போட்டா கூட கிடைக்காது. அது சொல்லுவார், ஆமாண்டா வலை போட்டா கூட கிடைக்காது, உண்மைதான். நான் சொல்ற அர்த்தம் வேற, அவரு சொல்ற அர்த்தம் வேற. ஐயா, நல்ல நேரம் கெட்ட நேரம், ராவு காலம் சரி, அமாவாசை பாட்டி முகம், அஷ்டமி நவமி, வளர்பிறை தேய்பிறை சரி, இதெல்லாம் இருக்குல்ல. இதுல வளர்பிறையில சமையல் பண்ணா அரிசி வேகுமா வேகாதா? தேய்பிறையில சமையல் பண்ண அரிசி வேகுமா வேகாதா? எனக்கு பதில் சொல்லிட்டு போகணும் நீங்க. ராவு காலத்துல குழம்பு சட்டியில வச்சு தீ வச்சு விட்டா கொதிக்குமா கொதிக்காதா? நல்ல நேரத்தில் மட்டும்தான் கொதிக்குமா? ராவு காலத்துல சாப்பிட்டா செரிக்குமா செரிக்காதா? அஷ்டமில சமையல் பண்றாங்களா இல்லையா வீட்டுல? நவமியில சமையல் பண்றாங்களா இல்லையா வீட்டுல? சரி, எல்லாத்துக்கும் மேல அஷ்டமி நவமியில பஸ் எல்லாம் ரோட்ல ஓடுதா இல்லையா? பிரேக் அடிச்சா நிக்குதா இல்லையா? தரித்திரம் பிடிச்ச வாயை கழுவுங்க ஐயா, தரித்திரம் பிடிச்ச வாயை கழுவுங்க. சனி வாயில உட்கார்ந்துருக்கு, அதனாலதான் பிணி வருது. சனி வாயில உட்கார்ந்துருக்கு, சனி வாயில உட்கார்ந்துருக்கு. இருதயத்தின் எண்ணங்களை தேவன் வகையறுக்கிறவராக இருக்கிறார். இருதயத்தின் எண்ணங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த எண்ணத்தோடு பேசுகிறார் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், மாற்ற முடியாது. எல்லா வேஷமும் போட்டு கடைசா கர்த்தாவே கர்த்தாவே. எந்த கர்த்தாவே? எந்த கர்த்தர்? மனுஷன் சொல்லுகிற வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன். பைபிள பாருங்க, அந்த மனுஷன். தப்பா சொல்றீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, பைபிள பாருங்க, பைபிள பாருங்க, நல்லா பாருங்க பைபிள. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து சொல்லுங்க, மனுஷன் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல, நீங்க தான் சபிக்கப்பட்டவன் சொல்றீங்க. அதுதான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு, அதுதான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு, அதுதான் வீட்டுக்குள்ள உட்காந்து ஊஞ்சல் ஆடுது. ஏஞ்சல் ஆட வேண்டிய இடத்துல எது ஆடுது? எது ஊஞ்சல் ஆடிட்டு உட்காந்துருக்கு. சோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு ஹல்லேலூயா. பாக்கியவான். Hope is the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, hope is the Lord. தேவன் மீது நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து, we must believe the Lord. We must believe the word of God. We must believe the Jesus only one God. We have the great God, name of Jesus Christ. That's all. அவர் மீது நம்பிக்கை வைங்க, அவரை மட்டும் நம்புங்க. நாம பெற்றிருப்பது சாதாரண கடவுள் அல்ல, ஆல்மைட்டி காட். அல்லேலூயா. ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். We have the almighty God, wonderful God, everlasting God, என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற தேவன். வந்துட்டு போகிறவர் தெய்வத்தை அல்ல, சீசனுக்கு வருகிறவர் தெய்வம் அல்ல. We have the everlasting God, mighty God. சாதாரண தெய்வம் அல்லையா. இவ்வளவு பெரிய தெய்வத்தை வைத்திருக்கிற நான் ஒரு மனுஷன் மீது ஏன் நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஒரு மனுஷன் சொல்ற ஆலோசனை நான் ஏன் மதிக்க வேண்டும்? வேதத்தை விட்டு விலக்குகிற அந்த மனுஷனோட ஆலோசனை எனக்கு எதற்காக? Whom do you believe? யாரை விசுவாசிக்கிறீர்கள்? யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? வேதம் எதற்காக? இந்த வேதம் உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய வேதம். எந்த வேதமும் நியாயம் தீர்க்காது. இந்த வேதம் தான் கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போகிறது. இந்த வேதத்தின் மகத்துவம் எங்கே? இந்த வேதத்தினுடைய வல்லமை எங்கே போனது? யோசித்து பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்ச பலத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் பேசுகிறார், மனுஷன் அல்ல. தேவன் இதை சொல்லுகிறார். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்ப. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. இது என் வாழ்க்கையில வரணும். நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. சோம்பேறிகளே, நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஆய தரங்க நல்லா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு இந்த புத்தி வேணும் ஐயா, எனக்கு அந்த புத்தி வேணும். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு கர்த்தர் மேல் இருக்க வேண்டும், கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். வேத வசனத்தை நம்புங்க. இந்த வசனம் உதவும், உதவி செய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷன் மேல வைக்காதீங்க. சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு. மனுஷனுடைய மனுஷன் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவன் எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி அந்த வீட்டுல நன்மை வரும்? யார் வழியாக வரும்? வராது. தேவன் உள்ளே வர வேண்டும் என்றால் வார்த்தை இருக்க வேண்டும். நீங்கள் வார்த்தையை விட்டு உலக மனிதன் சொல்லுகிற ஒரு ஆலோசனை கேட்பீங்கன்னா அந்த வழி தடுத்து நிறுத்தப்படும். தேவன் வெளியே போவான், சத்துரு உள்ளே வருவான். ஏற்கனவே அந்த சத்துருவை விரட்டி அடித்திருக்கிறார். அந்த சத்துருவை குடும்பங்களை உயிரை எடுக்க வந்தவன் தேவன் தடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் வழியை திறந்திருக்கிறீர்கள். அவன் உள்ளே வந்திருக்கிறான். உயிரை எடுக்காமல் எதை எடுப்பான்? எதை எடுப்பான்? யோசித்து பாருங்கள். வேதவசனத்தை பேசுகிற என்னை நம்ப வேண்டாம். என் வழி அவரை வார்த்தையை நம்புங்கள். நான் பிரசங்கிக்கிற வேதத்தை நம்புங்கள். நான் சொல்லுகிற இயேசுவை நம்புங்கள். நான் பிரசங்கிக்கிற வேத வசனத்தின் அர்த்தத்தை நம்புங்கள். இதை நம்பாவிட்டால் எதை நம்ப போகிறீர்கள்? இந்த உலகத்தில் யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? மரண பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கிற ஒரு நபர் யார் உண்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம் கீழே. அப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற அந்த மனுஷன் எப்படி இருப்பானா? அவன் பாக்கியவானா இருப்பானா? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். தண்ணீர் ஓரமா ஒரு மரத்தை வச்சு பாருங்க, செடி வச்சு பாருங்க. அது பச்சை நிறம் மாறவே மாறாது. நல்லா வேர்விடும், நல்லா வேர்விடும். யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ உங்களுடைய நல்ல வேர் விட்டு
உடைய வாழ்க்கை தழைக்க போகிறது, உடைய வாழ்க்கை செழிக்க போகிறது, உடைய வாழ்க்கை மேன்மையடைய போகிறது, உடைய வாழ்க்கை உயர்வடைய போகிறது. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். மூன்றாவதாக ஏசாயா 57வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ பொய் சொல்லுகிறாய். நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன் நான் அல்லவா? வெகு காலம் மௌனமா இருந்தேன் அல்லவா? ஆகையால் எனக்கு பயப்படாது. அல்லேலூயா. நீ யாருக்கு பயப்படுகிறாய்? நீ யாருக்கு நினைச்சு நடக்கிறாய்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். யாருக்கு பயப்படுற? நீ யாருக்கு அஞ்சுகிற? யாரை கண்டு நடுங்குற? யார் வார்த்தை கேட்கிற? நீ பொய் சொல்லுகிறாய். that you have lied. நீ பொய் சொல்லுகிறாய். that you have lied. நீ யாருக்கு பயப்படுற? எனக்கு பயப்படுறேன்னு சொல்ற இல்ல. whom have you been afraid and feared? யாருக்கு அஞ்சு பயப்படுற? எனக்கு பயப்படுறது மாதிரி நீ சொல்ற. நோ, இல்ல. மனுஷனுக்கு பயப்படுற. இந்த உலகத்துல உள்ள மக்களுக்கு பயப்படுற, வார்த்தைக்கு பயப்படுற. என் வார்த்தைக்கு நீ பயப்படல, நீ பொய் சொல்லுகிறாய். அடுத்து சொல்றாரு பாருங்க. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். not taken it to your heart. இருதயத்துல வைக்கல, தூக்கி வீசிட்ட. இருதயத்தோட வீசிட்ட. நீ உன் இருதயத்துல நான் வைக்கல, என்னை நினைக்கவும் இல்லை, என்னை நீ வைக்கவும் இல்லை. பாருங்க அந்த வசனத்தை. நீ என்னை நினையாமலும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஆண்டவர் கரெக்டா பாக்குறாரு. ஐயா, யாருக்காக எதை மாத்த போறீங்க? யாருக்காக எதை கைவிட போறீங்க? யாருக்காக எதை வெறுக்க போகிறீங்க? யோசித்து பாருங்க. சொல்ல, நீ என்ன நினைக்கல. You have not remembered me. You have not remembered me. என்ன மறந்துட்ட, என்ன நினைக்கல. நீ இருதயத்தில் வைக்கல, தூக்கி குப்பை வீச வீசிட்ட. பேச்சுக்காக கர்த்தர் கர்த்தருங்கிற இதுதாங்க சொல்றாரு. வாசிக்கலாம் கீழே. ஆகையால் எனக்கு பயப்படாது இருக்கிறாய். உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன். நீ உன் நீதியையும் உன் கிரியைகளை நான் வெளிப்படுத்துவேன். அவைகள் உனக்கு உதவாது. இதுதான் எனக்கு நிறைய வீட்டுக்குள்ள வேதனை. கிரியைகளை வெளிப்படுத்துறாரு, கிரியைகளை வெளிப்படுத்துறாரு. வீட்டுக்கு தெரியாம சில சடங்குகள் செய்ய காசு கொடுத்து அனுப்புறது, நீங்க போய் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்றது, நீங்க அதை போய் கேட்டு வாங்கன்னு சொல்றது, கொஞ்சம் லைட்டா அப்படி பஞ்சாங்கம் பார்த்துருவாங்கன்னு சொல்றது, இது கரெக்டான நேரமானு பார்த்துருவாங்கன்னு சொல்றது. அந்த கிரியை இப்பொழுது வீட்டில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. விதைத்தேன், அது முளைத்து இருக்கிறது. நான் விதை போட்டேன், அது மரமாக நிற்கிறது. நான் விதை போட்டேன், அது கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டது. நான் விதை போட்டேன், அது பெருமரமாக ஆகிவிட்டது. என்னால் விட்ட முடியவில்லை. யோசித்து பாருங்கள். Listen the word of God. என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறோம்? எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? யாரை பார்க்கிறோம்? யாரை பார்க்கிறோம்? யாரை நம்புகிறோம்? நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? இந்த வேதம் எதற்காக? ஞானஸ்நானம் பெற்றவன் எதற்காக? பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோமே, அந்த பரிசுத்தாவி எதற்காக? தேவனை விட்டு விலகுவதற்காகவா? உலக மனிதனை மேன்மைப்படுத்துவதற்காகவா? இல்லை, இல்லை. சொல்ற, நீ பொய் சொல்றப்பா, பொய் சொல்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. that you have lied. பொய் பேசுற, பொய் சொல்ற, நம்புறேன்னு பொய் சொல்ற. உன் இருதயத்துல நினைக்கவில்லை. you have not remembered me. என்ன மறந்துட்ட, என்ன மறந்துட்ட, தூக்கி கடாசிட்ட. வாயில சொல்ற இயேசு இயேசு இயேசு. உன் இருதயத்திலும் நான் இல்லை, உன் வீட்டுக்குள்ளேயும் நான் இல்லை. உன் கிரியைக்கு பலன் முளைத்து மரமாகி அது பெருமரமாகி விட்டது. வெட்டி எடுத்துக்க, வெட்டி எடுத்துக்க. சின்ன விதை தான் போட்டப்பா, யாருக்கும் தெரியாது. லைட்டா கன்றா வளர்ந்தப்பையும் கிள்ளிரிஞ்சிருக்கலாம், அதுவும் யாருக்கும் தெரியாது. மரமா விட்டுட்டப்பா, மரமா விட்டுட்ட. எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இப்ப பார்ப்பாங்க, ஓ இந்த மனுஷனா, ஓ இந்த பெண்ணா, இந்த தாயா, ஓ இந்த குடும்பமா, இந்த அல்லேலூயா சபைக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணாங்களே நம்மளெல்லாம் சேர்ந்து, ஓ அவங்களா இவங்க. பாசிங்க அந்த வசனத்தை.
உன் நீதியையும் 12வது வசனம், உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது. உதவாது. அது உதவி செய்யாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. அடுத்தது, நீ கூப்பிடும்போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். தமிழ் பைபிள்ல இது கணங்கள் இருக்கு. யுவர் கலெக்ஷன் ஆஃப் ஐடல்ஸ் டெலிவர் யூ. நீ சேர்த்து வச்ச விக்கிரகம் இருக்குல்ல, அது உனக்கு ஒரு உதவாது. when you cry out, நீ கத்தும் பொழுது, அது உனக்கு உதவாது. அது சொல்ற தமிழ் பைபிள்ல கணங்கள் இருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் அதை நீ கலெக்ஷன் பண்ண பத்தியா, let your collection of idols, சேர்த்து வச்சிருக்க பாரு அந்த விக்கிரகங்களை. யார் அதெல்லாம் செஞ்சா? யார் செஞ்சதெல்லாம்? வளர்பிறை, தேய்பிறை, அஷ்டமி, நவமி, அமாவாசை, பாட்டி முகம், செவ்வாய்க்கிழமை, சனி, தரித்திரம் பிடிச்ச வாயை கிழிச்சறிங்க ஐயா. ஒன்னு கழுவு, இல்லை கிழித்தறி இந்த வாய. நல்லது. சனிய வாயில விலை கொடுத்து வாங்கிட்டு அது நடு வீட்டில் பஞ்சு மெத்த போட்டு உட்கார வச்சுட்டு விரட்டுனா எவன் விரட்டுவான்? வாங்கி கட்டு. சில சொல்லுவாங்க இது வாங்கி கட்டுற ஜாதிம்பாங்க. சோத்திரம். அல்லேலூயா. இது வாங்கி கட்டுற ஜாதி. ஆண்டவரை நினைக்கல சொல்ற. நீ என்ன நினைக்கல, நீ போய் சொல்ற. யாருக்கு பயப்படுற? நீ போய் சொல்ற. நீ பயப்படுறதெல்லாம் வேற ஆளுக்குப்பா, எனக்கல்ல. சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவது. வாசிக்கலாம். நீ கூப்பிடும்போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும். காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம். காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து, ஹல்லேலூயா, தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்தில் காணியாட்சிக்காரனாய் இருப்பான். நிலத்திற்கு சொந்தக்காரனாய் இருப்பான். சுதந்தரித்துக் கொள்ளுவான். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவனோ. சடங்காச்சாரங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. நமக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நமக்கும் தேவனுக்கு மட்டும்தான் சம்பந்தம் உண்டு. மனுஷன் எதை விதைக்கிறானோ, உலகத்துல சொல்லுவாங்க விதைன்னு போட்டா போட்டாதான் முளைக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் டிராமா பண்ணிவிட்டு, தெருவுலெல்லாம் டிராமா ஆடிட்டு, சந்திரமதி, மயானகண்டம், ஹரிச்சந்திராவெல்லாம் ஆடிட்டு, செலம்பாட்டமெல்லாம் ஆடிவிட்டு, தோத்திரம் எங்க தோத்திரம்? அச்சி வாய மூடு. தோத்திரம் எங்க தோத்திரம்? தோத்திரம் கொன்னே போட்டுருவோம். வாய் மூடு ஒழுங்க. என்ன ஆட்டம் ஆடிவிடுங்க. சிலம்பாட்டம்லாம் ஆடிவிட்டு ஆய் ஊயின்ட்டு அந்த மயானகாண்டத்தில் ஒரு ஹரிச்சந்திரன் ஆடுவார் பாருங்க, அந்த கம்பை வச்சு. அந்த சாட்டத்தெல்லாம் தாண்டி 10 மடங்கு ஆடிவிட்டு அப்படி ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், ஜெபிச்சிக்கிற அச்சாய். கொஞ்சம் ஜபத்தோட குப்பையில் போடு, குப்பையில் போடுவோண்ட. எருவா மாறட்டும். கர்த்தருக்கு யாரை நம்புங்கள்? யாரை நம்புங்கள்? யாரை நம்புங்கள்? யார் மீது நம்பிக்கை வையுங்கள்? தேவன் மீதும் தேவனுடைய வார்த்தையின் மீதும். தேவன் மீதும் தேவனுடைய வார்த்தையின் மீதும். வேற எதையும் நம்பாதீங்க. அவ்வளோ எல்லாம் ஏமாத்திடும். ஒரு ஃபோக்கஸ் வேர்ல்டு. ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அப்படியே பளிச்சு நடிக்கணும். என்ன அது ஒரிஜினல் கிடையாது. டுபான் குழி தோண்டி புதைச்சிடும் உங்களை. அடக்காரதனை முடிச்சுட்டு தான் அது போகும். அந்த வெளிச்சம் அது வேண்டாம். லேசா எரியுதா, கவலைப்படாதீங்க. அது பிரகாசமா எரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். நாணல் பெரிய மரம் அல்ல, வைரம் பாஞ்ச மரம் அல்ல, சாதாரண அதுதான். அதை முறிக்க மாட்டார். உங்களுடைய பலவீனம் அவருக்கு தெரியும். அந்த பலவீனத்தில் கூட எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். அப்படியே ஒரு முழங்கால் படிட்டு அப்படி வேண்டுதல் பண்ணலாமா? பார்க்கலாம். முழங்கால் போடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பருவத்தில் காணியாட்சிக்காரனாக இருப்பான். கொஞ்சம் வாயை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உலகத்தை ஏமாந்துட்டேன், உலகத்தில் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன்ப்பா, நான் ஏமாந்துட்டேன். ஆண்டு நான் இனி ஏமாறக்கூடாது. இந்த வார்த்தை கேட்ட பிறகு நான் ஏமாறக்கூடாது. என் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கப்பா. என் காலங்களுடைய கருத்தில் இருக்கிறது. கொஞ்சம் நான் மிஸ்லீட் ஆயிட்டேன் ஆண்டவரே, கொஞ்சம் நான் வழி விலகிட்டேன். உண்மைதான் வழி விலகிட்டேன். எத்தனை பேர் உண்மை என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களோ இப்பொழுது கர்த்தர் தூக்கி எடுப்பார். உண்மை என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களோ, நான் செய்தது 100க்கு 100 தவறுதான், அதுல மாற்றமில்லை ஆண்டவரே என்று ஒத்துக்கொள்வீர்களானால் இப்பொழுது விடுதலை கிடைக்கும். இப்பொழுது தேவன் மன்னிப்பார், இப்பொழுது தேவன் மறப்பார், இப்பொழுது தேவன் மன்னித்து மறுபடியும் கர்த்தர் சுகமாக்குவார், மறுபடியும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தெய்வமே எங்களுக்கு மனம் இறங்குங்க ஐயா. வாயை திறந்து கேளுங்க. நாங்கள் விலகி நடந்தது உண்மைதான், உம்மை மறந்து போனது உண்மைதான், மனுஷனுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது உண்மைதான், உலகத்தை நம்பினது உண்மைதான், வழி விலகினது உண்மைதான், 100% உண்மை. ஆண்டவரே எங்களை மன்னித்து காப்பாற்றும், எங்களை மன்னித்து காப்பாற்றும். வாயை திறந்து கேளுங்களேன். இயேசுவே எங்களை மன்னித்து காப்பாற்றும், எங்களை மன்னித்து காப்பாற்றும், எங்களை மன்னித்து காப்பாற்றுங்கப்பா. எங்களை மன்னித்து விடுங்க. போதும் அந்த தண்டனை, இதுக்கு மேல வேண்டாம், இதுக்கு மேல எங்களுக்கு வேண்டாம். எங்களால தாங்க முடியாது இயேசுவே, எங்களால தாங்க முடியாதப்பா. எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு மன்னித்து மனம் இறங்குங்க ஐயா, மன்னித்து மனம் இறங்கு ஐயா. அம்மா ஐயா, தேவன் இரக்கம் உள்ளவர் ஐயா. அம்மா, தேவன் இரக்கம் உள்ளவர். தம்பி தங்கச்சி, தேவன் இரக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். மனம் உடைந்து உள்ளம் உடைந்து சொல்லுங்க, ஐயா இந்த தவறு என் வாழ்க்கையில இருக்கு, உண்மைதான். உண்மையை வைத்து நம்பிக்கை விட்டு விலகி நடந்தது உண்மைதான். தயவு கூர்ந்து என்னை மன்னியோ, தயவு கூர்ந்து என்னை மன்னியோ. எங்களை மன்னித்து விடுங்கப்பா. தண்டனை வேண்டாம் ஐயா, இந்த தண்டனை போதும். எங்களை காப்பாற்று, எங்களை காப்பாற்றுங்க ஐயா, எங்களை காப்பாற்று. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உணர்கிறோம், உம்மை தவிர வேற அடைக்கலை இல்லப்பா. ஏதோ நாங்க வழி விலகிட்டோம் ஐயா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை எங்களை தலைகளாய் மாற்றி போட்டது. இன்றைக்கு உம்மை தவிர எங்களுக்கு வேற கதி இல்லை, உம்மை தவிர வேற அடைக்கலம் இல்லை. எங்களை ஆசீர்வதிங்க ஐயா. எல்லாரும் கையேந்தி கேளுங்க, எங்களை காப்பாற்றுங்கப்பா. வந்த தண்டனை போது, இதுக்கு மேல வேண்டாம் சொல்லுங்க. நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்முடைய வார்த்தையை மிஞ்சி ஒரு காரியம் பூமியில நடக்காதே, உம்முடைய வார்த்தையை மீறி நடக்க முடியாதே. ஆண்டவர், நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். பாவியாகி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. துரோகியாகி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தெரிந்தே நடந்து விட்டோம், எங்களை மன்னித்து விடும். ஆமென், ஆமென். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நம்ம வாசிப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு பெரிய பாதிப்பு வருது, இது வராம இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் சொல்லுவதை கேட்டு நடப்பதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் எம்மாத்திரம். அவன் உலகத்தை கணிக்க முடியாது. உலகத்தை கணிக்கிறவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார், உங்கள் இருதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் வாழ்றார் அவர். அவர் உலகத்தை கணிக்கிறவர். இதுதான் நடக்கும். அவர் சொல்றத நான் கணிக்கிறது இல்லை, கணக்கு போடுறவர். இதுதான் நடக்கும். ஜனவரி மாதம் இதான் நடக்கும், பிப்ரவரியில் இதான் நடக்கும், டிசம்பர் 31 வரை 2026 உங்களுக்கு இதுதான் நடக்கும் என்று அவர் கணிக்கிறவர் அல்ல, கணக்கு போட்டு வைத்திருக்கிறார். அது தப்பு கணக்கு அல்ல, அது சரியான கணக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கணக்குக்குள்ள வாங்க, அந்த ஃபார்மாக்குள்ள வாங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்களாம் ஒரு பிளான் பண்ணாதீங்க. நாமளாம் ஒரு பிளான் பண்ற பிளான் அது நடக்காது. நடக்கிறது போல தெரியும், நல்லா கை தட்டுவாங்க, நல்லா சந்தோஷமா சொல்லுவாங்க, அப்படி நடந்துச்சுப்பாங்க, இப்படி நடந்துச்சுப்பாங்க. நடுத்தருவில் நிற்கும் போது தான் தெரியும், ஐயோ ஏமாந்துட்டோமே. ஏசாயா தீர்க்கதரிசி வழியா கர்த்தர் சொல்றாரு, நாசியில சுவாசம் இல்ல மனுஷனை நம்புவதை எண்ணப்படுவதற்கு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 26வது அதிகாரம் ஏசாயா 3:4. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். 4வது வசனம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்முடைய நம்பிக்கை ஒரு பூரண சமாதானத்தை கொண்டு வரும். கடைசி நிமிடம் வரை நடக்க கவலைப்படாதீங்க, நடக்கும். கர்த்தர் தருவார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் தருவார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் தருவார். சொல்லுங்க. தேவன் என்னை விடுதலையாக்குவார், தேவன் என்னை காப்பாற்றுவார்,
தேவன் கண்ணீரை நிரந்தரமாக துடைப்பார், நிரந்தரமாக துடைப்பார். தேவன் என்னை நிரந்தரமாக ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை நிரந்தரமாக உயர்த்துவார். ஒரு நிரந்தரமான விடுதலை எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கரத்திலிருந்து எனக்கு வரப்போகிறது. ஆமென். தேவன் தருவார், நிச்சயமா தருவார். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். சொல்றாரு பாருங்க, பூரண, அதாவது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானம் காத்துக் கொள்ளுவேன். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். தமிழ் வேதாகமத்துல நித்திய கன்மலை, கன்மலைன்னா என்னன்னு சொல்லுவோம் நாம? கருங்கல் பாறை அல்லது கிறிஸ்துவே இந்த கன்மலையாக இருக்கிறார், இப்படிதானே சொல்லுவோம், கிறிஸ்துவ கன்மலை. ஆனா ஆங்கில வேதாகமத்துல என்ன தெரியுமா எழுதியிருக்கு? அங்க நித்திய அந்த கன்மலை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன எழுதியிருக்குன்னா, யெகோவா the Lord is everlasting strength. யெகோவா the Lord is everlasting strength. கடைசி வரை அவர்தான் உங்கள் பலன். யெகோவா தெய்வம், நித்திய கன்மலைன்னு தமிழ் இருக்கு. அவர் நமக்கு ஸ்ட்ரென்த், அவர் பலன். அல்லேலூயா. அது அடுத்த வசனத்தை நீங்க நல்லா வாசிங்க. 4வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நித்திய கன்மலையாக இருக்கிறார். எப்பொழுதும் நாள் முடியும் வரை, உலகம் முடியும் வரை, என்றென்றைக்கும் அவர்தான் நமக்கு பலன். அவரையே நம்பிருங்கள். 4வது காரியமாக நாம் பார்க்கலாம். 4வது எடுத்துக்கொள்ள நீதிமொழி 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். பெருநெஞ்சன் வழக்கை கொழுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தர் மீது வைக்கிற நம்பிக்கை செழிப்பை கொண்டு வரும், செழிப்பை கொண்டு வரும். நீ நம்பிக்கை வச்சு பாருங்க, முழுசா வைங்க, 100க்கு 100 வைங்க. 99 அல்ல, 100க்கு 100 வச்சு பாருங்க, 100க்கு 100 வச்சு பாருங்க. அந்த நம்பிக்கை, நான் அடிக்கடி சொல்றேன் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம், நீ நிறைய மார்க் எடுக்கல, ஃபர்ஸ்ட் ரேங்க் வரல, சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணல, வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பிள்ளை பரிசுத்தமா இருக்கான்னு பாருங்க, பயபக்தியா இருக்கான்னு பாருங்க, ஒழுங்கா பைபிள் படிக்கதான்னு பாருங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ணுதான்னு பாருங்க. பிள்ளைங்க எக்ஸாம் எழுதும் போது தூதன் போய் எழுதிட்டு வந்துருவான், மார்க் சூப்பரா கிடைச்சிடும். யோசேப்பு எகிப்து தேசத்துல உயர்த்தப்படுறாரு. 17 வயதுல அவர் பிரிகிறார் தாய் தகப்பனை விட்டு. அவர் சரியா போகும்போது 30 வயது, அரண்மனைக்கு போகும்போது 13 ஆண்டு காலம் உபத்திரவத்தின் காலம். சொந்த சகோதரர் குழியில தூக்கி போடுறாங்க. என்ன கத்திருப்பாரு, நடன பெரியண்ண சின்னண்ண அண்ணன்லாம் கூட்டுறான், கத்திருப்பான். ஐயோ என்ன குழியில போடாதீங்க, காப்பாத்துங்க, அவெல்லாம் கதறி இருப்பான். எவனாவது கேட்டானா? ஒரு பையலும் கேட்கல, தூக்கி போட்டானுங்க. அடுத்த சனி காத்திருந்தது போத்திமார் வீட்டுல. அந்த சனி அங்கேயும் விலகி ஓடுறான். தவறு செய்யாதவன் சிறைச்சாலையில் கம்பி நீட்டு கிடக்கிறான். அங்கேயும் அவனை விசாரிக்க யாருமே இல்லை. ஆனால் தேவன் அவனை கைவிடவே இல்லை, தேவன் அவனை விட்டு விலகவே இல்லை. காரணம் என்ன? அவன் பரிசுத்தமாக இருந்தான், அவன் பயபக்தியாக இருந்தான். ஆகிய பரிசுத்தம் உள்ள தேவன் கடைசி வரை அவனை கைவிடவில்லை. நம்ம பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கிறாங்களு பாருங்க. செல்லுல என்ன நோண்டுதுன்னு பாருங்க, நோண்டிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு பாருங்க. அது ஒழுங்கானதை பார்த்தா அந்த பிள்ளை உருப்பட போகுதுன்னு அர்த்தம். அது ஒழுங்கு இல்லாத பார்த்தா உருப்படாம போகுதுன்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. பரிசுத்தம் பயபக்தி என்பது எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி தான், அதுல மாற்றம் கிடையாது. எந்த நவநாகரிக காலம் வந்தாலும் சரி, சாப்பாடு தான் சாப்பிட்றோம், சப்பாத்தி சாப்பிட்றோம், கேழ்வரகு சாப்பிட்றோம், அடை வடை, என்ன மாத்தி எதையும் சாப்பிடல. என்ன எங்க அப்பா காலத்துல பழையது சாப்பிட்டாங்க. நான் நீராகரம் குடிப்போம். 4 மணிக்கு எங்கள் அப்பா 4:30 நீராகரம் கொடுப்பாங்க. ஒரு செம்பு 1/2 லிட்டர் கிட்டத்தட்ட குடிச்சாகணும். கொஞ்சம் கொண்டக்கடலை கொடுப்பாங்க, சாப்பிட்டாகணும். நைட்டு அடுப்பில் போட்டுருவாங்க. என்ன இப்போ அப்பப்போ நெருப்பு உண்டாக்கிறோம். அது நைட்டு வைக்கிற நெருப்பு காலை வரையும் இருக்கும். அதில் கொஞ்சம் கொண்டக்கடலை போட்டு வெந்நீரை போட்டுருவாங்க, உப்பு போட்டுருவாங்க, அவ்வளோதான். தாளிக்கல மாட்டேன். கொஞ்சம் கொண்டக்கடலை சாப்பிடணும், நீராகரம் குடிக்கணும். இன்றைக்கும் அதை நான் அதை பின்பற்றி வர்றேன். இன்றைக்கி நான் பழைய சாப்பிட்றேன். நேற்று ஆயில் பாத்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், பழையது சின்ன வெங்காயம் சாப்பிட்டேன். கார்த்தி சொன்னாப்புல, அண்ணா இளநீ வேணுமான்னாப்புல, கொண்டு வா இளநீ கொண்டு வாண்ணேன். இதெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க சேர்த்து? இதுக்கு இடத்துல ஒருத்தன் எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வர்றான் மன்னார்குடியில இருந்து, கொண்டா
கீழே உட்காந்து வடகாட்டலாமா, ஐயோயோ வேண்டாம், ஏன்னா அந்த அம்மாவுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல, அது வரையும் இந்த ஆளு உயிரோடு இருக்கணும்ட்டு ஐயோயோ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சும்மா கொண்டு வாங்க அப்படின்ட்டு நான், எப்பா வேண்டாப்பா. எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த காலத்துல இந்த பழைய இது இந்த காலத்தையும் பழைய நான் சாப்பிட்டு தான் இருக்கிறேன். சாப்பாடு மாறல, எப்படி சகாப்தம் மாறினது, எப்படி மாறினுச்சு? மாடர்ன் வேர்ல்ட், பிளட் டெஸ்ட் வேர்ல்ட், பேஷன் பேட். வை எங்க சாப்பாடு மாறலையே, அதை வேக வச்சு உப்பு போட்டு என்ன அதில் கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணி வெந்துட்டா வேகலையான்னு சொல்லி இப்படிதான். அப்போ அன்னைக்கு அதான் செஞ்சாங்க, இன்னைக்கு அதான் செய்கிறோம். இதெல்லாம் ஒன்றும் மாறலையா? அப்புறம் இது மட்டும் எப்படி நாகரிக காலத்தில் அப்போ உள்ள பிள்ளைகள் வேறு, அப்போ உள்ள பிள்ளை சோத்தை தான் தின்னார்கள், இப்போ சோத்தை தான் தின்னு கொண்டு இருக்கிறார்கள். மாற்றி திங்கவில்லையே. மாற்றி சாப்பிட்டு இருந்தால் கீழ்ப்பாக்கம் போயிருப்பார்கள். கீழ்ப்பாக்கம் தானே சென்னையில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வச்சிருக்குது. எனக்கு புரியல தம்பி ஜான்சன், என்னப்பா தூங்கிட்டு இருக்கியா தம்பி? அது சொல்ல வேண்டியதானப்பா. கீழ்ப்பாக்கம் சிஸ்டர் கீழ்ப்பாக்கம் தானே, ரைட். போயிட்டு வந்துருக்கீங்களா, போனீங்களாங்க, பார்த்துருக்கீங்களா? சிரிக்கிறாங்க. ஐயா நான் போல, யாரையும் பார்க்க போனீங்களா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாற்றி சாப்பிட்டா அங்கே தான் போகணும். எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இந்த காதெல்லாம் காது வரும், அவரு காலம் வேற நம்ம காலம் வேற அப்படின்னு. என் காலத்துலையும் கல்யாணம் தான் பண்ணாங்க, பொண்ணை மாப்பிள்ளை கட்டினாங்க, மாப்பிள்ளை பொண்ணு கட்டினாங்க. இப்போவும் கம்ப்யூட்டர் வந்து போச்சு, எல்லாம் ஆன்லைனா வந்து போச்சு. இப்போ யாருக்கு தான் கட்டுறாங்க சொல்லுங்க? என்ன இப்படி பாக்குறீங்க? கம்ப்யூட்டர் எவனாவது கல்யாணம் பண்ணிருக்கானா? ஏன் பண்ணல? ஐயா இந்த உலகம் இன்னும் 1000 மடங்கு மாறட்டும் விஞ்ஞானத்துல. பொண்ணுக்கு ஆணை தான் கட்டணும், ஆணுக்கு பொண்ணை தான் கட்டணும். ஃபாஸ்ட் ஃபுட் வேணா வரலாம், ஃபாஸ்டா போறதற்கு ஃபுட்டு தானே, அது கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க, அவ்வளவுதானே உணவு. யாரும் கம்ப்யூட்டர் சாப்பிட்டு அப்படி போறது இல்ல. எத்தனை காலங்கள் வந்தாலும் ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், புருஷன் பொண்டாட்டி, கணவன் மனைவி, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, மாமா மாமி, அத்தான் கிச்சான், இது மாறாது. ஏன் அதெல்லாம் மாறல? யாராவது அப்பா போய் ஏ மாமா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான கம்ப்யூட்டர் காலத்துல? அம்மா போய் அத்தை, அட சண்டாள பாவி, நான் உனக்கு சுமந்து பெத்தவிடா, என்ன போய் அத்தைங்கிற அந்த பாய் பைய, இவனை கீழ்பாக்கத்தான் பிடிச்சு கொண்டு வா. மாடர்ன் பேட். என்ன வேர்ட்? ஏன் அம்மா அத்தனை கூப்பிடலன்னு கேட்டேன். அண்ணனை போய் அத்தான் நல்லா இருக்கீங்களா, சண்டால அண்ணன்டா, உனக்கு மூத்த வண்டானா, அத்தான் மச்சான். அக்காவை போய் நாத்தனார, அக்கா தங்கச்சி போய் ஏன் நாத்தனார, சண்டால பாவி தங்கச்சிடி, அதெல்லாம் தெரியுண்டி, இது கம்ப்யூட்டர் உலகண்டி, நீ எனக்கு நாத்தனார். தொடப்பு கட்டை எடுத்து தொடச்சு விடும். அப்புறம் சோத்திரம். ஏன் அதெல்லாம் மாறல? ஏன் மாறல? ட்ரெஸ் கலர் மாறி இருக்கா? அன்றைக்கும் ஆதி விசுவாசிகள் ஒயிட் போட்டாங்க, இன்னைக்கும் ஒயிட் தான் போடுறாங்க. அன்னைக்கு நல்ல துணியை அணிந்தார்கள், இன்றைக்கும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி ஏறி இருக்கலாம், வருமானம் குறைந்திருக்கலாம், ஆனால் ஆகாரம் மாறவில்லை, மனித உறவுகள் மாறவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. வேதம் இதை விட என்னைக்கும் மாறவே மாறாது. ஆமென் சொல்லுங்க. இது எல்லாரையும் மாற்றும். ஆமென் சொல்லுங்க. நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இது எல்லாரையும் மாற்றும், எல்லாரையும் மாற்றும். குடிகாரர்களை, கொள்ளைக்காரர்களை, திருடர்களை, அயோக்கியர்களை, துன்மார்க்கனை, நாட்டை வீட்டை கெடுக்கிறவனை எல்லாரையும் மாற்றும். ஆமென். பேய் பிடித்தவனை மாற்றும், நோய் பிடித்தவனை மாற்றும், எல்லாரையும் மாற்றும். ஏழையை பணக்காரனாக கூட மாற்றும். இது ஆமென். கூடல்ல, கட்டாயமாக மாற்றும். புரிஞ்சுங்க. வசனத்துக்கு வந்துருவோம், நேராச்சு. பெருஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். 29, 25 நீதிமொழிகள். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை செழிப்பை கொண்டு வரும். கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்கும்.
நீதிமொழிகள் சங்கீதம் 91 14 15 அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் விடுவிப்பேன், நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. நீ வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1:8-10 வரை வாசிக்க கேட்கலாம். சீக்கிரம் வாசிமா, முடிச்சிடும். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர் சபைக்கு இதை நினைவுபடுத்தி வருகிறார். என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனது, போயிற்று. போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை செத்து போன ஒரு மனிதனை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்க எங்க மேல நம்பிக்கை வைக்கல, மரணம் வரும் நிச்சயத்திருந்தோம். அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், அவர் இன்னும் தப்புவிப்பார். அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக ஏசாயா 30:15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. In returning and rest you shall be saved. நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், if you returning, மனம் திரும்பி and rest, அமர்ந்திருந்தால், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் என்ன செய்யப்படும்? காசிக்கலாம், மனம் திரும்பி அமர்ந்து ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே quietness and confidence shall be your strength. Quietness and confidence shall be your strength. அதுதான் உங்களுடைய பலனாக இருக்கு. அமைதியும் நம்பிக்கையுமே. அமெரிக்கை என்பது அமைதியா இருக்கிறது. அமெரிக்கையும் in quietness and confidence shall be your strength. இதுதான் நம்முடைய பலன், இதுதான் நம்முடைய பலன். அமைதியும் நம்பிக்கையுமே நம்முடைய பலனாக இருக்கும். வாசிக்கலாம் கடைசியாக நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமென். God only knows those who trust in him. அவர் மீது யார் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்? தேவன் அறிந்திருக்கிறார். அவரை மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும். அவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. என்ன ஏமாத்தலாம், நான் உங்களை ஏமாத்தலாம், என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்திடலாம், எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் ஏமாத்திடலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏமாத்திடலாம். ஆனால் நாம் அனைவரும் கர்த்தரை ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. நாம தான் ஏமாந்து போவோம். அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க ரோமரை எழுதி வச்சீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22 25 வரை. ரோமர் 12:12 என்ன? நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ஒண்ணுமே இல்லை, நம்பிருங்க, அது தருவார். ஒண்ணுமே கிடைக்கல, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா வேதவசனம் அதுதான். நம்பிக்கையிலே, ரோமர் 12:12 வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமா, rejoicing in hope. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய், patient in tribulation. உபத்திரவத்திலே, கொடூரமான உபத்திரவத்திலே, tribulation, பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஆமென். ஜெபத்திலே உறுதியாய் சரித்திருங்கள். தேவன் இறங்குவார். இப்படி நம்பி இருக்கிற மனிதர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.